ஹாய் ஆமீஸ், நான் உங்கள் சாரா. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு. ஸோ ரொம்ப சாரி. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அப்புறம் எக்ஸாம்ஸ் போய்ட்டு வந்துச்சு, பர்சனல் ப்ராப்ளம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வரத்துக்கு என்னோடய ஃபுல் எஃபர்ட் போடுறேன். இது இன்றைக்கி புது எஃப்எஃப் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ எய்ம் வந்து பெட்டர் ஹாஃப். ஸோ வாங்கடா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் த பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. யாருமே வந்து ரொம்ப டீப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கடா. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்துடலாம். ஸோ ஜங்குக் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். அவர் ஃபுல்லாகவே வந்து மியூசிக் பார்த்தா படிச்சிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவரோட கெரியர் டெவலப் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து டெயாங், அதுக்கப்புறம் வந்து ஜான்சோல். ஸோ இவங்க 2 பேர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஏரியா ஒரே ஏரியா, அதனால் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஜங்குக் பற்றி சொல்லணுன்னா, அவருக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன சொன்னாலும் செய்வாங்க அந்த மாதிரி. மற்றபடி வந்து ஒரு நல்ல கேரக்டர், ரொம்ப ஸ்வீட் ஹார்ட்டட், ரொம்ப சாஃப்டாக இருப்பார். எல்லார்ட்டையுமே வந்து ஹம்பிளாக இருப்பார். பட் கோவம் வரும், அவ்வளோதான். மற்றபடி வந்து அவர்கிட்ட நெகட்டிவ்னு எதுவுமே கிடையாது. ஸோ லில்லி பக்கம் பார்த்தா, லில்லி வந்து ரொம்ப ஸ்வீட், ரொம்ப அடக்கமாக அமைதியான பொண்ணு. ஸோ ஓகே, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எப்படிலாம் வந்து இந்த ஸ்டோரி வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது எல்லாமே பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனு, ஜங்குக்கா எந்திரிடா, டைம் ஆச்சு. நீ ஏன் எனக்கா ஒரு அதிசயம் உனக்கு லீவ் கிடைக்கிறது. இப்போ தான் உனக்கு லீவ் கிடச்சிருக்கு. சரி வாடா, கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தல, சர்ச்சுக்கு டைம் ஆகிடுச்சிடா, எந்திரிடா அப்படின்னா. அம்மா நீ போயிட்டு வாயம்மா, எதுக்குமா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுற. எனக்கே ஒரு நாள் 2 நாள் தான் லீவ் கிடைக்கிது, அதுலேயும் நான் சர்ச்சுக்கு வரணுமா. நீ தான் டெய்லியும் போகிறல்ல, நானும் வரணும் அவசியமா. வாடா, அம்மாக்காக இது கூட பண்ண மாட்டியா. சரி வரேம்மா. ஓ தயவு செஞ்சு இந்த பிளாக்மெயில் மட்டும் பண்ணாது, எமோஷ்னல் பிளாக்மெயில். சரி வா, சீக்கிரம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா. ஐயோ இந்த அம்மா வச்சுக்கிட்டு. பரவாயில்லையே, இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அழகாக இருக்கும் காலை எழுந்திரிக்கும் போதே. பரவாயில்ல, ஆல்வேஸ் பியூட்டி இஸ் ஆல்வேஸ் பியூட்டி. ஐயோ டைம் ஆகிடுச்சு. அம்மா அடுத்த கதை போடணும், சீக்கிரமே கிளம்பிடலாம். அம்மா கிளம்பிட்டேன், டைம் ஆகிடுச்சு, வரலையா. அந்த வந்துட்டேன்டா, வெயிட் பண்ணு, கொஞ்சம் ஃப்ளாஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அம்மா இங்கே இல்லாத பூவா, நீ எதுக்குமா பூ எடுத்துகிட்டு வர. அது இல்லைடா, நான் சொல்வேன்ல ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. ஐயா சும்மா ஒரே பொண்ணு போகலான்னா பாடாதவா, தயவு செஞ்சு போமா. ஐயோ உனக்கு சொன்னால் புரியாதா, அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருப்பதேம்மா, அவருக்கு எவ்வளோ டைம். அம்மா நான் கூட சர்ச்சுக்கு வரேன்னா சர்ச்சுக்கு மட்டும் தான் வரேன்னு, ஓகேவா. நான் பொண்ணை பற்றி கேட்கவும், அந்த பொண்ணு எனக்கு தான் தெரியும்லம்மா, எனக்கு பொண்ணை பற்றி பேசினாலே பொண்ணுங்கனாலே ஆகாதுன்னு. அப்புறம் எதுக்குமா சும்மா பொண்ணு சொல்கிற. போமா அப்படிக்கா. டே கடைசி வரைக்கும் பொண்ணே பார்க்க மாட்டியா, கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டியா, லவ்லாம் பண்ணவே மாட்டியா. அம்மா அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம்மா, இப்படியே பேசணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் உன்னை சொல்கிறேன். உள்ளே போய் படுத்துருவேன் திருப்பி. சரிடா வா, அதுவும் பேசலப்பா. அப்படியே அப்பம் புத்தி, அப்பா எப்படி அதே மாதிரி தான் புரியல. ஒன்று வேணான்னா வேணாம், வேறு யாரும் பேசக்கூடாது. ஆமாம் போதும், நிறுத்தியா, இல்லைன்னா உள்ளே போய்டுமா சத்தியமா. சரிடா வாடா போகலாம். பரவாயில்லம்மா, நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு இது 2 மாதம். ஆமாம் அப்பப்போ சர்ச் வரணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 5 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்தால் இப்படி தான். 2 மாதத்துல இவ்வளோ அழகாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே, பரவாயில்லம்மா. பார்க்க எல்லாமே நல்லா இருக்குது, ஏஸ்தட்டிக்காக இருக்குமா, பார்க்க ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. அப்போ சடனாக ஒரு வாய்ஸ், அன்பென்ற மழையிலே அகிலங்கு நனையவே அதிரூபம் தோன்றினானே, வைக்குள் மேலொரு வைரமாய் மன்னவன் தோன்றினானே. வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. பேக் டு த ஸ்டோரி. பா யார் வாய்ஸ் தான் இது, இவ்வளோ அழகாக இருக்குது. வாய்ஸ்க்கான உடனே கேட்டே ஆகணுமே, பார்த்தே ஆகணுமே. சரி இப்படியே போவோம். இங்கே ஒயிட் கலரில் ஏஞ்சல் மாதிரி இருக்குது. பின்னால் வந்து பார்த்தா, ஐயோ பின்னால் வந்து பார்க்கவே அழகாக இருக்காளே, கொஞ்சம் முன்னாடி திரும்ப நல்லாயிருக்குமே. ஐயோ அவளை எப்படி பேர் கூட தெரியாது, என்னன்னு சொல்லி கூப்பிடுத்து. ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கினே, காட் கொஞ்சம் கூட கருணை இல்லையா அவங்களுக்கு, நான் இப்படி வந்து மாட்டணுமா. ஐயோ போச்சே, இப்போ நான் எப்படி
கூப்பிட்றது சுற்றி பொண்ணுங்களா இருக்காளுங்க எப்படின்னு கூப்பிடுவேன். எனக்கு வேறு கொஞ்சம் ரொம்ப நர்வஸாக இருக்குது, கையெல்லாம் படப்படன்னு வருது. ஐயோ என்ன பேசுறதுனே புரியலையே, வாயெல்லாம் வளருது, படப்படப்படன்னு இருக்கே. ஐயோ ஜங்குக்கா உனக்கு வந்து சோதனையை பார்த்தியாடா? ஐயோ முடியலையே. லில்லி சூப்பராக பாடினம்மா, எப்பயும் போல் சூப்பராக பாடினேன். லில்லி அம்மா என்ன பண்ணுறாங்க இங்கே? ஆண்டி நீங்களா? நீங்கள் வரமாட்டேன்னு நினச்சேன், இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க. நான் ரொம்ப நேரமாக பார்த்தேன், நீங்கள் ஆளே காணோம். சரி வரமாட்டேங்கன்னு நினச்சி நான் வந்துட்டேன் ஆண்டி. அதுவாம்மா என் பையன்தான் லேட் பண்ணிட்டான், அதுவும் நிற்கிறான் பாரு எருமை மாடு, அவன் தான் லேட் பண்ணிட்டான்ட்டு சொல்லுவேன்ல. என் பையன் ஒருத்தன் இருக்கான், மியூசிக்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் கூட சர்ச்சுக்கு வரமாட்டான்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பேன்ல. ஆமாம் இவர் தானே அது? ஹாய். ஹாய். சரி இன்றைக்கி ஏம்மா இவ்வளோ அழகாக வந்திருக்க? யாரை மயக்கிறதுக்கு? ஐயோ ஆண்டி நீங்கள் வேற ஆண்டி சும்மா சும்மா இப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஒன்றுமே பண்ணல ஆண்டி, நான் என்ன பண்ணேன் அழகாக வந்திருக்கிறது? ஐயோ நீ எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ அழகாக இருக்கேம்மா. மேக்கப்லாம் மற்ற பொண்ணுங்க மாதிரி பண்ணேன்னா அவ்வளோதான் போல், தூக்கி சாப்பிட்ற போல எல்லாரையும். ஐயோ ஆண்டி நீங்கள் ஆண்டி இப்போலாம் என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறீங்க, எனக்கு வெக்கமாக இருக்கா ஆண்டி. அச்சோ பாரு என் லில்லிக்கு வெக்கலாம் வருது. அச்சோ ஆண்டி விடுங்க ஆண்டி, பேர் லில்லி போலையே. சரி ஓகே, இப்போ இப்படி பண்ணுறது பேசி ஆகணுமே. என்ன பேசலாம்? ஐயோ அவளே கிட்ட வராளே. ஹாய். ஹாய். இல்லை உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க நீங்கள் சர்ச்சுக்கே வரமாட்டீங்க. அப்போல்லாம் ஏன் வரமாட்டீங்க? எங்கேயும் வாங்க, அப்போ தான் உங்களுக்கும் ஒரு மியூசிக் பற்றி இந்த பக்கம் இருக்க சைடும் தெரியும்ல. இதுவும் மியூசிக் தான் தெரியும்ல. தெரியும். அப்புறம் ஏன் வரமாட்டீங்க? எல்லாம் ரொம்ப தப்புங்க, சர்ச்சுக்கு வராமலாம் இருக்காதீங்க. ஸோ காடும் இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் கெரியர் மியூசிக் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி காடும் இம்பார்ட்டன்ட் தான். அவருக்கும் கொஞ்சமாச்சு ஸ்பேஸ் கொடுங்க, அவங்களுக்கு கொஞ்சமாச்சு டைம் கொடுங்க. ஓகே? கண்டிப்பாக கொடுக்குறேன். பை த பை உங்கள் நேம் நீங்கள் சொல்லவே இல்லையே. சான் ஜங்குக். குட் நேம். சாரி எனக்கு ஆல்ரெடி உங்கள் நேம் தெரியும், ஆண்டி சொல்லியிருக்காங்க, சும்மா உங்ககிட்ட கேட்டு ஃபன் பண்ணேன். டேக் இட் ஈஸி. பை. என்ன நம்மளை வச்சு ஜோக்கர் ஆக்கிட்டு போயிட்டா போச்சா? என்னடா ஜங்குக்கா உனக்கு பேசவே தெரியாதா? அவளே இவ்வளோ பேசிட்டு போகிறா, நீ என்னடா பிடுங்கிட்டு இருந்த? ஐயோ போச்சு. நல்ல ஃபிகரு, அழகாக வந்து பேசிச்சு. உனக்கு தாண்டா கொஞ்சம் கூட இதுவே இல்லை, ஒரு பொண்ணை பார்த்து பேசுறதுக்குமே. இதுக்கு தான் அப்பயே டேங் மச்சான் சொன்னான், பொண்ணுக்கிட்ட பேசுடா, ஃப்ளர்ட் பண்ணுடா, என்ன மாதிரி கெத்தாடுறான்னு. வேறு வழியே இல்லை, அவன்கிட்ட தான் ஐடியா கேட்டாகணும். எங்கே இருப்பான் மச்சான்? முதல்ல ஃபோன் பண்ணி கால் பண்ணுவோம். ஹலோ மச்சான். ஹலோ என்னடா இப்போ என்னத்துட்டா கால் பண்ணேன்? மச்சான் எங்கடா இருக்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசும். முக்கியமான விஷயமா? என்ன இலை எடுத்த மேட்ரு சொல்லு மச்சான். இம்பார்ட்டண்டாக லைஃப் மேட்ருடா. உனக்கு லைஃப் மேட்ரு மயிறு போடா. ரொம்ப நாளாக எதாவது சொன்ன இருக்க, மியூசிக்கு லைஃப்டான்னு ஒரு மயிரும் பிடுங்க மாட்டேற. இப்போ லைஃப் மேட்ரை பற்றி பேசணுமா? என்னடா மயிறு சொல்கிறா மச்சான். ஒரு பொண்ணு. என்னது பொண்ணா? டே நீ தானாடா ஏதோ மண்டைக்கிண்டு அடிபட்டுருச்சா, ஆக்சிடென்ட் ஆகிட்டியாடா? சொல்கிறா, நான் வரேன், எந்த ஹாஸ்பிட்டல் சொல்கிறா? டே மச்சான் காமெடி பண்ண. சத்தியமாக உனக்கு எதனா ஆக்சிடென்ட் கிட்ட ஆகிடுச்சா என்ன? பொண்ணுலாம் நீ பேச மாட்டியே, உன் வாயிலிருந்து பொண்ணே வராதே. ஐயோ எனக்கு மண்டை பேச்சுக்குதே. எங்கே சொல்கிறா? டக்குன்னு வரேன், டக்குன்னு சொல்கிறா. நான் எப்பயும் நம்ம நிற்போம்ல, அங்கே தான் இருக்கேன் அப்படின்னா. தோ வரேன். அந்த சந்து தானே, ஏரியா சந்து தானே? ஆமாண்டா மச்சான், அது வரேன்டா. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறான் அங்கேறா. எதுவும் ஆகிடாதல்லடா உனக்கு, அப்படியே பிடிச்சி வச்சுரு. ஐயோ இவன் வேறு ரொம்ப வந்து ஆடுவானே, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இவனை விட்டால் நம்மளுக்கு வேறு வேலையும் இல்லை. ஜான்சன்கிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா ஜான்சன் ஓவராக பண்ணுவான். அவனுக்கு வேறு வேலை இல்லை, அப்படியே படிப்பாளி அவனுக்கு வந்தால் ஐயோ மச்சான் உனக்கு கெரியர் தான் முக்கியம், லவ்லாம் பண்ணாதம்மா. ஆனால் நான் அந்த பொண்ணு பார்த்தோன்னே விழுந்துட்டேனே, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஐயோ இது நான் எப்படி நான் சொல்லுவேன்? மச்சான் என்னடா பொண்ணுக்குன்னு சொன்னேன், என்ன மேட்ரு? அதுவாடா மச்சான், அம்மா அவங்க தெரியும்ல, அம்மா அப்பா சர்ச் கூப்பிடுவாங்கன்ட்டு. ஆமாம் கூப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்கடா. சரி அதான் நான் சர்ச்சுக்கு போனேன். சரி போனேன், அப்புறம்
அங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. ஆஹா, மாப்பிள்ளை விழுந்துட்டான், லவ்வில் விழுந்துட்டான். ஆமாண்டா, செம்ம அழகாக இருந்தாடா. ஐயோ வாய்ஸ் பா மெல்ட் பண்ணிடுச்சுடா. செத்துட்டேன் நான். இப்படி எல்லாமா இருப்பாங்க அப்படின்னு இருந்துச்சுடா. சான்ஸேடா. அவள் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிச்சு. அவன் என்கிட்ட பேசினா தெரியுமாடா, கரெக்டாக 40 செகண்ட் பேசினான் என்கிட்ட. 40 செகண்ட் பேசினாடா. ஆமாண்டா, 40 செகண்ட் பேசினான். ஒரு நிமிஷம் என்னை பார்த்தா. அம்மா எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ என்னை பார்த்தா 2 வாட்டி. அதுக்கப்புறம் கிட்ட பேசும்போது ஒரு 40 செகண்ட், அங்கேருந்து தூரத்துலேருந்து தள்ளி போயிட்டு தூரத்துலேருந்து திரும்பி ஒரு 20 செகண்ட் பார்த்தாடா மச்சான். டேய் என்னடா இவ்வளோ அளவுக்கு கவுண்ட் பண்ணிட்டு வந்திருக்க? அது ஆமாண்டா, தெரில, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் நினைக்கிறேன். பார்த்தோன்னே பிடிச்சிடுச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியலடா மச்சான். எனக்கு வேணும்னு தோணுது. டேய் பொறுமையாகடா, ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகலாம். அந்த பொண்ணு யார் எதுன்னே தெரியாது. நீ மாட்டு பேசிகிட்டே போகிற. இல்லைடா மச்சான், அந்த பொண்ணோட பேருக்கு தெரியும். அப்படின்னா என்ன பேர்? லில்லி. இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. எங்கே டே மச்சான், என்னடா ஏய், இந்த பொண்ணு நம்ம ஹை ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஜூனியர் பொண்ணுடா. வாட்? என்னடா சொல்கிற? ஜூனியர் பொண்ணா? ஆமாண்டா, எனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லையேடா, நிறைய பொண்ணுங்க படிச்சு. ஏய், இந்த பொண்ணு ஜூனியர் பொண்ணு. ஹை ஸ்கூல்ஸ் படிக்கும்போது உன் பின்னாடி சுற்றிட்டு தான் இருந்துச்சு. ஒரு வாட்டி உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே கேட்டுச்சு. இந்த மாதிரி ஜங்கு கிட்ட பேச முடியுமான்னு என்கிட்ட கேட்டுச்சு. நான் தான் கொட்டி அமுச்சு விட்டேன். அதுக்கப்புறம் அது வரத்தே இல்லை. அதுவா இருக்குமோ, இல்லை அதுவாக இருக்காதோ? டேய், நான் அந்த பொண்ணை இன்னும் பார்க்கல. பட் அந்த பொண்ணு பேர் லில்லி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண வச்சு பார்த்தா இதுவாக இருக்கலாம். பட் அந்த பொண்ணை பார்த்தா நான் காக்காவாக சொல்லிவிடுவேன். பார்க்கணுன்னா எப்படி பார்க்குறது? இப்போ அவளை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐடியா எங்கள் அம்மாவுக்கு தெரியும்டா. எதுவும் உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? என்னடா உங்கள் அம்மாவே ஹெல்ப்பு கூப்பிட போறியா? சே, எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிச்சு, வெட்டிடும் என்ன. நம்ம போகிறோம், எங்கள் அம்மாகிட்ட பேச்சை போடுறோம், நீ கண்டுபிடிக்கிற. அதான். ஐயோ, இவ்வளோ பெரிய வேலை ஏன் தள்ள கட்டுறியடா மச்சா. நீ தான்டா திறமை. சரி ஓகே, நீ என்னை நம்பி கூப்பிட்ற, கண்டிப்பாக நான் பார்க்குறேன். கவலைப்படாத, நான் செய்கிறேன். தேங்க்ஸா மச்சான், மறக்கவே மாட்டேன்டா. விட்டு வா. அம்மா ஆண்டி என்னடா உங்களுக்கு டைம் ஆச்சு? எதுக்குடா இப்போ கத்தின்னு இருக்கீங்க? போங்கடா அப்படிக்கா. அது இல்லை ஆண்டி, நீ சர்ச்சுக்கெலாம் கூப்பிட்டு போனீங்களா உங்கள் பையனை? இப்போ நானும் உங்கள் பையனும் அதெல்லாம் சொல்லுவீங்க, என்னெல்லாம் கூட்டிகிட்டு போகல. டேய் அதிலடா டயாங்கு. பார்த்தீங்களா ஆண்டி, இப்போலாம் பண்ணுறீங்க. உங்கள் பையனை மட்டும் கூப்பிட்டு போயிருக்கீங்க. ஆமாம், அங்கே ஏதோ ஒரு பொண்ணு இருந்துச்சாமே, அந்த பொண்ணு உங்கள் பையன்கிட்ட பேசியிருக்கு. யார் ஆண்டி அந்த பொண்ணு? ஏய் அது தெரியாதா உனக்கு? அந்த பொண்ணை உங்களுக்குலாம் தெரியும்னு நினச்சேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு உங்கள் ஸ்கூல் ஹை ஸ்கூல்ஸ் தான் படித்தேன், உங்கள் கூட தான் படித்தது அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு என்கிட்ட. நான் பேசும்போது ஒரு வாட்டி கேட்டேன், உங்கள் வீடு எங்கே இருக்குமா, நீங்களாம் படிக்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லிச்சு, நீங்கள் படித்த ஸ்கூல் தான் படித்தேன், அவங்களாம் எனக்கு சீனியர்ஸ் தான், எனக்கு தெரியும் ஆண்டி அப்போலேருந்தே அப்படின்ச்சு. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? ஆமாண்டா, அந்த ஒரு ஸ்கூல் படிச்சிங்கல்ல அந்த இடத்துல. ஆமாம், அந்த இடம், அங்கே தான் படிச்சுதான் அந்த பொண்ணும். என்ன ஆண்டி சொல்கிறீங்க? கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான்டா. அப்போ அந்த பொண்ணு வீடு எங்கே ஆண்டி இருக்குது? டேட்டையாங்கு எதுக்குடா கேட்குற? அது இல்லை ஆண்டி, இந்த பொண்ணு என் கூட தான் படிச்சு தான் தெரிஞ்சுக்கணும்ல, கன்ஃபார்ம் பண்ணணும்ல. இல்லைன்னா உங்களை ப்ராங்கிங் பண்ணிடுச்சுன்னா அதுவும் கரெக்டு தான். அந்த பொண்ணு வீடா? அந்த பொண்ணு வீடு அந்த இது இருக்குல்ல, ஆமாம், அது பக்கத்தில் ஒரு இது போகுதுல்ல, அந்த இடத்துல தான். ஓ அங்கேயா? ரைட். என் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அங்கே இருந்தாங்கன்னா நான் கேட்டுக்கிறேன். அந்த பொண்ணு என் கூட தான் படிச்சுதான்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை ஆண்டி, நீங்கள் சில் பண்ணிக்கோங்க, பயப்படாதீங்க. நான் பயப்பட மாட்டேன்டா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்கள் எதுவும் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு மணங்காது. அது இந்த பொண்ணுக்கு நல்ல லைஃப் அமையும். உங்களுக்கெல்லாம் மாட்டாதுடா, கவலைப்படாதீங்க. உங்கள் டார்ச்சருக்கெலாம் மாட்டாது. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு.
வரைக்கும் எந்த பையனையும் பார்த்து வழிஞ்ச மேலே பேசி நான் பார்த்ததில்ல தெரியுமா. எல்லா பையன்கிட்டையும் அந்த அண்ணன் தான் பேசும். யாரையும் பேர் சொல்லி கூப்பிடாது. நான் பார்த்த வரைக்கும் எந்த பையனையும் பேர் சொல்லி கூப்பிட்டதில்ல. ரொம்ப நல்ல பொண்ணுடா. சரி விடுங்க ஆண்டி, ரொம்ப புகழாதீங்க. ஏதோ உங்கள் பொண்ணு உங்கள் மருமக மாதிரி புகழாதீங்க. மருமகளாக வந்தால் நல்லா தாண்டா இருக்கும். பார்த்தியாடா மச்சான் உங்கள் அம்மாவை உனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. டே சும்மா இருடா மச்சான் ஒன்று சொல்லணும்டா, சொல்லித்தலை. அது அந்த பொண்ணு என்ன பேர் சொல்லிட்டாண்டா கூப்பிட்டுச்சு. ஆமாடா மச்சான் அவங்க பேர் என்னன்னு கேட்டுச்சு. ஜங்குக்னு சொன்னேன். எனக்கு அவங்க பேர் முன்னாடி தெரியும், ஜங்குக். நான் சும்மா ஃபன் பண்ணன்ட்டு போயிடுச்சுடா. டே அது ஒன்று ஜோக்கர் இருக்குதுன்னு நினச்சிக்க போதுடா. டே ரொம்ப பண்ணாதடா டேங்கு. மச்சான் மச்சான் வாடா போகலாம், போய் பார்த்துட்டு வரலான்டா. பாசம் யாருக்குடா அவ்வளோ பார்க்கணும் போல். இன்றைக்கி தானடா பார்த்தேன், அப்புறம் என்னடா ரொம்ப ஆடின்னு இருக்க. வா நாளைக்கு போய் பார்த்துக்கலாம். இப்போ வா சரக்கு அடிக்க போகலாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. டே சரக்கெல்லாம் அடிக்கணுமாடா. இப்போ நல்லவனே இன்றைக்கி தானே பார்த்த, உடனே நல்லவனா திருந்திடாத சரியா. நீ எப்படி குடிப்பேன்னு எனக்கு தெரியும். மூட்டு வா குடிக்காரா. என்னோட நீ தான் நிறைய குடிப்ப, நடிக்கிற அப்படியே கேவலமாக. சிக்க வந்து தோலை போகலாம். சரி ரொம்ப புகழாதடா மச்சான், எனக்கு பிடிக்காது. சரி மச்சான் அப்படியே ஜான் சொல்லி கூப்பிடு, அவனே ஒரு பிக் போடுவான். அவன் இருக்கலாம்டா, வந்தானா உயிரெடுப்பான்டா குடிச்சிட்டு. ஐயோ இந்த முடிக்கலை அதை முடிக்கலை, அதுக்குள்ளேயே என்ன கூப்பிட்டீங்க அப்படி இப்படின்னு. ஆனால் அவனுக்கும் ஒரு பொண்ணு மாட்டிருக்கு பாடுறா, கேர்ள் ஃப்ரெண்டுன்ட்டு. அதுவும் சரியான படிப்பு பைத்தியமாக இருக்குங்க. 2 பேர் படிச்சுனே இருக்குதுங்கடா. எரிச்சலாக இருக்குடா பார்த்தாலே. இது மாதிரி என்னடா பண்ணுறது. நம்ம மியூசிக் எடுத்துட்டோம், அவன் படிக்க போயிட்டான். சரி விடுடா, அவனாவது நல்லா வாழட்டும் அப்படின்னா. உனக்கு என்னப்பா, நீயும் ஒரு பொண்ணை பார்த்துட்ட, இன்னும் நான் மட்டும் தான் முடிக்கட்டியாக இருக்கேன், எனக்கு எவ்வளோ மாட்டாளே. ஃபீல் பண்ணாரா மச்சான், உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பொண்ணாக கிடைக்கும். நம்ம காலனிலே எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த ஏரியாவில், எவ்வளோ பொண்ணுங்க இருக்கும் பின்னாடி. எதனா ஒன்று கரெக்ட் பண்ண வேண்டாம்டா. நிறைய பொண்ணு சுற்றுதுடா. பட் எனக்கு ஒரு பொண்ணு மேலே ஸ்பார்க் வரல இன்னும். எந்த பொண்ணு மேலே ஸ்பார்க் வருதோ அந்த பொண்ணை லவ் பண்ணுவேன். டேயாங்க பரவாயில்லையடா, உனக்குள்ளேயும் ஒரு இது இருக்குது, உயிர் இருக்குது. பரவாயில்லடா, மூடு இந்தா குடி. மச்சான் எனக்கு அவளை பார்க்கணும் போயே இருக்குடா. 2-3 ரவுண்டு மேலே போயிடுச்சு, ஆனால் இன்னும் நீ அதே சொல்லிருக்க. சரி அவள் எப்படி இருந்தா தெரியுமாடா, செம்மையாக இருந்தாடா. அவள் தான் அப்படி இருப்பா. ட்ரெடிஷ்னலாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு சுடிதார் போட்டிருந்தாடா, செம்ம அழகாக இருந்தா. அப்படியே தலையிலலாம் அந்த ஷால் போட்டுட்டு காரில் ஒரு பெரிய ஜிமிக்கிடா. அப்படியே அது அவள் பேசும்போது அந்த ஜிமிக்கி சேர்ந்து ஆடிச்சுடா மச்சான் அழகாக. அவள் கண் ரொம்ப அழகாக இருந்துச்சுடா. ஐயோ அந்த லிப்ஸ் இருக்கே, ஐயோ அது கடிச்சு இழுக்கணும் போல இருந்துச்சுடா. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுடா. ஐயோ எனக்கு இப்போ சொன்னாலே ஒரு மாதிரி ஆகுதே. மச்சான் கண்ட்ரோல் எல்லாம் மீறுற மச்சான். நான் உன் மச்சான் சரியா. நீ தாண்டா என் மச்சான், என் மாமா எல்லாம் நீ தாண்டா. அதான் பார்க்க வைக்கிறிய மாமா வேலையும் சேர்த்து தான். என் தலையெழுத்து உனக்கு ஃப்ரெண்டாக அவன் தொலைஞ்சேன், இந்த வேலையை பார்த்தேன்னா அவனும் நல்லா இருந்தாலும் என் ஃப்ரெண்டாச்சு. லவ் யூடா டயாங்கு. கர்மம் என்கிட்ட எதுக்குடா லவ் யூ சொல்கிறேன். அந்த பொண்ணுகிட்ட சொல்லு. சொல்லுவேன்டா, கண்டிப்பாக சொல்வேன். ஆமாம் நீ அந்த பொண்ணுக்கிட்ட முதல்ல மூஞ்சி பார்த்து பேசுறியான்னு பார்க்கலாமா. நீ மூடுனா நான் பேசுவேன். அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும், கண்டிப்பாக பேசுவேன். நீ மூடு, ரொம்ப ஆடாத. சரிப்பா நான் ஆடலை, நான் உட்காந்துக்கிறேன். நீ போய் எப்படி பேச நானும் பார்க்குறேன். தி நெக்ஸ்ட் டே டேங் வீட்டில். டேங்கு எந்திரிடா, எந்திரிடா, டைம் ஆயிடுச்சுடா, எந்திரிடா. மணி பாடுறா, மணி 7 மணிடா. 7 மணி தானடா ஆகுது. நம்மளுக்கு காலேஜ் 9 மணிக்கு தான்டா. காலேஜ் 9 மணிக்கு தான். இன்றைக்கி அந்த பொண்ணை போய் பார்க்கணும், தெரியும்ல. அந்த பொண்ணு காலேஜ் போதா இல்லை வெளியில் வரதுக்கு தான் பார்க்க முடியும். வாடா அந்த பொண்ணு ஏரியாவுக்கு போகலாம். வாடா சீக்கிரமாக எந்திரிடா. என்னடா இவ்வளோ ஆர்வத்தை காமிக்கிற. இந்த ஆர்வத்தை நீ கொஞ்ச நாள், ஒரு 2 வருஷம் இல்லை ஒரு 6 மாதம் இந்த மியூசிக்கில் காமிச்சதுன்னா இந்நேரத்துக்கு பெரிய ஆளாக போயிடா. ஏன்டா இப்படி பண்ணி தொலைக்கிற. அதெல்லாம் தெரியும், நீ மூடு. வா முதல்ல போய் பார்க்கலாம், வாடா. ஐயோ கடவுளே, இவன்கிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேனே. இப்போ அப்படியே அவங்க 2 பேரும் கிளம்பி வராங்க உங்கள் ஏரியாவுக்கு. ஸோ பார்த்தா அவனுங்க 2 பேரும் உட்காந்துக்குறாங்க. அப்போ தான் நீங்கள் வீட்டை விட்டு வெளில வரீங்க.
டேய் மச்சான், இந்த பொண்ணு பாடுறா, செம்ம அழகாக இருக்கா. பாரேன் எவ்வளோ மாடலாக இருக்கா. ச்சே, இப்படிலாம் பொண்ணுன்னா நம்ம ஏரியாலாம் இருக்கவே மாட்டாங்கடா. யார்ரா அது? டேய் மச்சான், என்னடா நான் சொன்னல ஒரு பொண்ணு. ஆமாம், அந்த பொண்ணு தான்டா இது. என்னடா அடக்க ஒடுக்கமாக இருப்பான்னு இவ்வளோ மாடலாக இருக்கா. பார்த்தல, அழகாக ஃப்ராக்கு, போனி டெய்லு, லிப்ஸ்டிக்கு, மேக்கப்பு, பயங்கரமாக இருக்காளேடா மச்சான். செம்ம ஃபிகராக இருக்கா. டேய் அது என் ஆள், சரி விடு. பயங்கரமாக இருக்கா, ஆனால் மேக்கப் பண்ண மாட்டா, குடும்ப குத்துவலக்கா அப்படி இப்படின்னு. ஆமாண்டா, நேற்று அப்படி தான் இருந்தா, இன்றைக்கி என்னடா இப்படி இருக்கா. சரி, செம்மையாக இருக்காடா எதில் பார்த்தாலும். ஐயோ, என்னால் முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியலடா. மச்சான் என்னடா, கண்ட்ரோல் பண்ணால் லவ்வை கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்ல. நீ ஏன்டா எப்போ பார்த்தாலும் அந்த நினைப்பிலே இருக்க. கருமம் பிடிச்சவனே, போ அப்படிக்கா. போயிடுவேன்டா நான். அப்புறம் நீ தான் உட்காந்து நக்கின்னு இருக்கணும், அந்த பொண்ணு பின்னாடி கூட போக முடியாமல். சரிடா மச்சான், சரி, லவ் யூ. எதுக்குடா இவ்வளோ கேவலமாக ஐஸ் வைக்கிற, லவ் யூன்னு போ அப்படிக்கா. சரி வாடா, ஃபாலோ பண்ணி போகலாம். ஃபாலோ பண்ணி போனால் அசிங்கமாக தெரியுமேடா மச்சான். பரவாயில்லடா, எனக்கு வேறு என்னடா பண்ண சொல்கிற. போய் பேசுடா, நீ தான் தைரியமான ஆளாச்சு, போய் பேசு. டே டேங்கு, உனக்கு தெரியும்ல, அப்படியே இவ்வளோ கேவலமாக என்கிட்ட பண்ணுற. என்னடா உனக்கு இப்படி போய் பண்ணுற, நான் உனக்கு அப்படி போய் பண்ணுவேனா. போய் பேச முடிஞ்சா. வேணாண்டா, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி சண்டை வேணாம், அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போகலாம். என்னடா பஸ் ஸ்டாண்ட் வந்து நிற்கிறா. ஐயோ மாட்டிக்கு போகிறோமே. அப்படியே கேஷுவலாக இருக்கு பஸ் ஸ்டாண்டில். பஸ் வந்துச்சுடா. ஏறா. அப்பா, டேய் நம்ம வண்டி வேறு அங்கே விட்டு வந்துட்டோம்டா. பரவாயில்லடா, பஸ்ஸை பார்த்துட்டு இல்லை, திருப்பி வந்து இங்கே வந்து கூட எடுத்துக்கலாம். அதெல்லாம் முக்கியமாடா. வாடா சும்மா. என்னடா பஸ்ஸில் வரா, மாடனா ட்ரெஸ் பண்ணியிருக்கா. எந்த காலேஜ்னு தெரியலையே. அதுவும் தெரிலடா. டேய் மச்சான், இது ஃபேஷன் டிசைன் காலேஜில். ஆஹா, மச்சான், இங்கே தானே நிறைய பொண்ணுங்க அழகழகாக இருக்குதுங்க. காலேஜ்குள்ளே போயிட்டாடா. போயிட்டாடா. அவ்வளோதான்டா, இதோட எப்போ வருவான்னு தெரியலையே. காலேஜ் எப்போ முடியும்னு வேறு தெரில. இல்லை, யாருன்னா கேட்கலாம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள். இந்த காலேஜ் முடியும்னு சொல்ல முடியுமா? காலேஜ் 2 o'clock முடிக்குங்க. ஏன் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். தெரிஞ்சவங்க உள்ளே போயிருக்காங்க, அதுக்கு தான். ஓகே ஃபைன். நான் போட்டா? போகலாம். தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ். சரி. என்னடா தங்குக்கா, பரவாயில்லையே, பொண்ணு கூப்பிட்டு இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குறியே. லவ்லாம் பண்ணும்லடா, இப்போயே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடணும். சரி, ரைட். சரி வா, நம்ம காலேஜ் டைம் ஆயிடுச்சு. மணி பார்த்தல 8:30. 9 மணிக்கே நம்ம காலேஜ்குள்ளே இருக்கணும் கண்ணா. இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம ஹெச்ஓடி நம்ம சங்க அறுத்துருவான், தெரியும்ல. ஐயோ, வாடா சீக்கிரமாக போகலாம். வண்டி வேறு அங்கே இருக்கேடா. இல்லைடா வச்சான், ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து நம்ம காலேஜ் போயிடலாம். காலேஜ் 1 o'clock முடிஞ்சோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவள் வீட்டுக்கிட்ட போயிட்டு அங்கே வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடலாம். வண்டி எடுத்துகிட்டு பரவாயில்ல மச்சான், வர பிளான் நல்லா போடுற, அறிவு நல்லா வளர்ந்துடுச்சு. என்னடா லவ் வந்தால் எல்லாம் பயங்கரமாக ஆகிடுவாங்க போலையே. இதுக்குன்னு நான் லவ் பண்ண போடா. சரி, நீ எனத்தே கர்மத்தை பண்ணு. சிவா, காலேஜ் டைம் ஆயிடுச்சு. அதுதான் நான் பார்த்தேன். உன் காரியம் ஆகிற வரைக்கும் என்கிட்ட கொஞ்சிட்டு இருந்தேன். உன் ஆள் உள்ளே போனே என்கிட்ட வந்து ஏறுற பற்றியா. இது தாண்டா நம்ம பசங்க புத்தி. இதுக்கு தான் இவனுங்க தான் இப்போ தாண்டா இருப்பானுங்க. இதுக்கு தான் நம்பவே விடாது உங்களெல்லாம். சரி வாடா போகலாம் காலேஜுக்கு. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ காலேஜ் முடிஞ்சு அவங்க வந்துடுறாங்க. உங்கள் காலேஜ் எதிர்க்க தான் நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்போ தான் வெளில வரீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஜாலியாக சிரிச்சுட்டு பேசிகிட்டே வரீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. லில்லி, என்னடி நேற்று வந்து சர்ச் போயிருந்த, உங்களை பார்த்த போலியே. பார்த்தேன்டி. ஒரு வழியாக வந்துட்டான் ரொம்ப நாள் கழிச்சு. எவ்வளோ நாள் அவனை பார்த்து, ரொம்ப தாண்டி அழகாயிட்டான். நான் கூட நினச்சேன் அவன் என்னை பார்க்கவே மாட்டான்ட்டு. பரவாயில்ல, பையனும் என்னை பார்த்துட்டான், சிரித்தான் வேற. எனக்கு தெரிஞ்சு அவன் லவ் பண்ணான்னு நினைக்கிறேன்டி. லில்லி, பரவாயில்லையேடி, நீ சொன்ன மாதிரி வேலை காட்டுற. அப்போல்லாம் இல்லைடி, ஹை ஸ்கூல்ஸ்லேருந்தே எனக்கு அவனை பிடிக்கும்டி. ஹை ஸ்கூல்ஸில் 2 years அவன் பின்னாடி தான் சுற்றினேன். ஆனால் அவனுக்கு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நான் என்னடி பண்ணுறது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நானும் இந்த பக்கம் வந்துட்டேன். அதுக்கப்புறம்
அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ தான் இங்கே வந்தோம். சடனாக அவங்க அம்மா தான் என்னை பார்த்து பேசினாங்க. எனக்கு அது வரைக்குமே அவங்க அம்மா எனக்கு தெரியாது. அன்றைக்கி ஒரு நாள் அவங்க அம்மாவோட ஃபோனில் அவன் ஃபோட்டோ பார்க்கவும் தான் சரி ஓகே அவங்க அம்மா போல் இது அப்படின்னு எனக்கு தெரியும். அது வரைக்குமே எனக்கு தெரியாது. ஸோ நான் நார்மலாக தாண்டி இருந்தேன் அப்படின்னா சரிடி பரவாயில்ல, உனக்கு இந்த யூனிவர்ஸே உனக்கு அவனை கையில் கொடுக்குறாங்க போலே தெரிலடி, மேபி டெஸ்டினியாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும்டி அப்போலேருந்தே. ஐயோ லில்லி என்னம்மா ரொம்ப தான், ஏய் போதுண்டி வாயை மூடுங்கடி, ரொம்ப ஓட்டாதீங்க சரியா. இரு ஏய் என்னடி ஆச்சு லில்லி, என்னாச்சு? இல்லைடி அது அங்கே இருக்கிறது ஜங்குக் மாதிரியே இருக்குடி. இது ஜங்குக்கா உன் ஆளுன்னு சொன்னியா அவனா? ஆமாண்டி அவனை மாதிரியே இருக்கு. ஏய் என்னடி சொல்கிற, கரெக்டாக பாடுறி. ஏய் அவன் தாண்டி எல்லாருமே கேஷுவலாக இருங்க பார்த்தா மாட்டிப்போம். கொஞ்சம் நக்கலாக இருக்கலாம் சரியா, நம்மளாம் வந்து இறங்கி போயிடக்கூடாது. ஏன்டி லில்லி உன் ஆளுக்கு உனக்கு அவனை பிடிக்கும், நீ ஏன் இப்படி பண்ணுற? அப்போல்லாம் இல்லைடி, நான் ஒரு வாட்டி அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போனப்போ அவன் பக்கத்தில் இருக்கான் பார்த்தியா ஒரு பரதேசி. அந்த பரதேசி வந்து என்ன பண்ணால், அதெல்லாம் ஜங்குக்கு வந்து பொண்ணுனாலே பிடிக்காது, அவனால் பொண்ணுங்களே பார்க்க மாட்டான்ல, அப்படிலாம் பண்ண மாட்டான் அவனெல்லாம் அப்படி சொல்லி அமுச்சு விட்டான். இப்போ அவனுக்கு 2 பேரும் இங்கே நிற்கிறானுங்கல்ல, கொஞ்சம் அலைய விடலாண்டி, அதான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். சரி என்னடி இவ்வளோ இப்படி நடந்துக்கிற கேவலமா? அதெல்லாம் இல்லைடி, கண்டிப்பாக அவனை அலைய விடுவேன் தெரியாது. சரி வாங்கடி போகலாம், இவ சொல்கிறத கேட்க மாட்டா. அப்போ ஜங்குக் அங்கேருந்து ஒன்று பார்த்துட்டே இருக்கான், நீங்களும் ஒன்று பார்க்குறீங்க, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறீங்க. ஸோ அவனுக்கு அது தெரியுது நீங்கள் அவனை பார்க்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ அவனும் சிரிக்கிறான், உங்கள் பின்னாடி நடந்து வரான், ரொம்ப நேரமாக நடந்து வரான். இப்போ நீங்கள் தனியாக நடந்து வந்துட்டுருக்கீங்க பஸ்லேருந்து இறங்கி. ஸோ உங்கள் பின்னாடியே நடந்து வந்துட்டுருக்கான், பின்னாடி டயாங்கு வண்டி தள்ளிகிட்டே வரான் தூரத்தில். அவனுக்கு அப்படியே புலம்பிகிட்டே வரான் டயாங்கு, இந்த சனியும் பிடிச்சவன் லவ் பண்ணுறதுக்கு நான் தான் மாட்டினேண்ணா, சீ கரமும், இதுக்கு தான் இவனுக்குள்ளே சுற்றவே கூடாதுன்றது. இவன் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சோன்னே அப்படியே தான் ஓடி இருக்கணும். எனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தாலே என்னை செருப்பாக இருக்கணும், கடைசியில் பைக்கை தள்ள விட்டான் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே வரான். ஜங்குக்கு வந்து அப்படியே அவங்க பார்த்துட்டே வந்துட்டுருக்கான், அவன் ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டே வந்துட்டுருக்கான். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் நின்றுட்டு திரும்பி எக்ஸ்கியூஸ் மீ உங்களை தான், என்னையா? ஆமாம் மிஸ்டர் ஜங்குக் உங்களை தான். என் பேரில் ஞாபகம் வச்சுருக்கீங்க, எப்படிங்க உங்கள் பேர்லாம் மறக்கக்கூடிய பேரா? எதுக்கு ரொம்ப நாள் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க? ரொம்ப நாளெல்லாம் ஃபாலோ பண்ணலையே, ரொம்ப நாள் சொல்லுங்க, ரொம்ப நேரமாக. காலையில் 7:30க்கு நான் வீட்டை விட்டு வெளில வந்தேன், 7:30லேருந்து நான் காலேஜ் ஸ்கூலில் வர 8:45 வரைக்கும் என் கூட தான் இருந்தீங்க, என் பின்னாடியே வந்துட்டு இருந்தீங்க, என் காலேஜ் வெளில இருந்தீங்க. என் காலேஜ் வெளிலக்கு ஏதோ பொண்ணை கூப்பிட்டு நான் எத்தனை மணிக்கு காலேஜ் முடியும்னு கேட்டீங்க, அதில் ஓகே. பட் காலேஜ் முடிய நேரமும் காலேஜ் வெளில நின்று வந்து பார்த்து இப்போ எங்கள் வீடு வரைக்கும் இட்டு வந்து விட்டீங்களே, எதுக்கு? எனக்கு எதனா பாடி கார்டாக வேலை செஞ்சிட்ருக்கீங்களா? யாருன்னா பே பண்ணுறாங்களா? ஹலோ ஓவர் நக்கல் தான் உங்களுக்கு தெரியுதுல உங்கள் பின்னாடி வரேன்ட்டு. அப்புறம் என்ன, அது மட்டும் நீங்களும் தானே சிரிச்சிங்க, நீங்களும் தானே பார்த்தீங்க. நான் பார்த்தேன் சிரிச்சேன்றதுக்காக நான் தான் உங்களை நிற்க வச்சுன்னு அர்த்தமா? என்னங்க நீங்கள், நான் யாரை பார்த்தோன்னா சிரிச்சிருப்பேன். குட்டியாக நாய் ரோட்டில் போகுதே குட்டி குட்டி பசங்க, அதுங்களை பார்த்துக்கணும் நான் சிரிப்பேன். அதுக்குன்னு அவங்க சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே பின்னாடி வர சொல்ல முடியுமா? இங்கே பாருங்கள், ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க சரிங்களா? அப்புறம் மிஸ்டர் ஜங்குக், நீங்கள் பச்சையாக தெரியுது எங்கள் பின்னாடி சுற்றுறீங்கன்ட்டு, பட் போல்டாக மூவ் பண்ணுங்கள், இப்படி மூவ் பண்ணாதீங்க. இது பார்க்க நல்லாயிருக்கும் ஹை ஸ்கூல்ஸ் லவ் மாதிரி, பட் வி ஆர் நாட் இன் ஹை ஸ்கூல்ஸ், வி ஆர் இன் காலேஜ் அண்ட் வி ஆர் அடல்ட்ஸ். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. ஸோ ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுங்கள், கரெக்டாக மூவ் பண்ணுங்கள், இல்லைன்னா வழங்க மாட்டேன். மச்சான் என்னடா அப்படியே பீஸாக நிற்கிற, என்னடா சொல்லிட்டு போனா? இல்லைடா ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுமா, அவளுக்கு தெரியுமா நான் பின்னாடி சுற்றுறேன்ட்டு. ஸோ நான் ஸ்மார்ட்டாக போல்டாக மூவ் பண்ணாத வரைக்கும் அவன் மடங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாடா. என்ன பண்ணுறது தெரியலடா மச்சான், ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுமா என்னடா சொல்கிறா, புரியலையடா எனக்கு தெரியல. ஒருவேளை அவள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாளா? சரி அப்படி இல்லைடா, அதுக்கேண்டா அப்போ அவளே வந்து ஏன் பேசுனா, நீ பேசணுன்னு வெயிட் பண்ணியிருப்பாள். மேபி நான் வந்து அவகிட்ட வந்து கொஞ்சம் வழின்னு எதிர்பார்க்குறாளோ? டே அந்த மாதிரிலாம் இருக்காதா,
மச்சான் என்னடா? ஐ திங்க் அவள் வந்து நீ ஸ்ட்ரெயிட்டாக அவகிட்ட டேட்டு கூப்பிடணுன்னு ஆசைப்பட்றான்னு நினைக்கிறேன். உண்மையாலே வாடா, இப்படி தான் இருக்குன்றியா? தெரியலையே, அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேணா நீ ட்ரை பண்ணி பாரு நாளைக்கு. அவள் வருவாள். ஸோ நாளைக்கு காலைல போய் கேட்டுப்பார். சரிடா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் டே கட் ஆகுது. ஸோ நீங்கள் வீட்டை விட்டு வெளில வரீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு முன்னாடி வந்துட்டு லில்லி சொல்லுங்கள் மிஸ்டர் ஜங்குக். ஐயோ மிஸ்டர் ஜங்குக்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் நார்மலாக ஜங்குக்னே சொல்லுங்கள். சரி சொல்லுங்கள் ஜங்குக். டேட்டுக்கு வரீங்களா? தப்பாக கேட்குறீங்க. ஸ்மார்ட் மூவ் நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் கரெக்டாக கேட்கலையே. கரெக்ஷன் இருக்குது. கரெக்ஷனா? எப்படிங்க கேட்கணும்னு சொல்கிறீங்க? ஐயோ ஜங்குக், என்னங்க இன்னும் அப்படியே இருக்கீங்க ஹை ஸ்கூல்ஸில் இருக்கிற மாதிரி? எந்த முன்னாடி உங்களுக்கு பேச தெரியாதா? ஐயோ என்னங்க இப்படிலாம் கலாய்க்கிறீங்க. சரி சரி, நான் சும்மா சொன்னேன். டேட்டு கூப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. காஃபி டேட் வரீங்களா, இல்லை டின்னர் டேட்டு வரீங்களா, மூவி டேட்டு வரீங்களான்னு கூப்பிட்ணும். அதுதான் ப்ராப்பராக கேட்குறது. நீங்கள் வந்து ஏதோ சின்ன குழந்தைகிட்ட வந்து சாக்லேட் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ இதை மாற்றிக்கோங்க. ஓய்யோ அப்படியாங்க, எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் தாங்க ஃபர்ஸ்ட், நான் உங்களை தாங்க கூப்பிட்றேன். தெரியும். சரி ஓகே, நாளைக்கு நான் ஃப்ரீ தான், நாளைக்கு போகலாம். ஆனால் எங்கன்றது நான் சொல்ல மாட்டேன், அதுவும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே, பட் நாளைக்கு 9 o'clock இந்த பஸ் ஸ்டாண்ட். சரிங்களா? நான் வெயிட் பண்ணுறேன். ஓகேடா, இதுவே போதும். ஸோ இதுக்கு மேலே எதுவும் எடுத்துகிட்டு போவேன்னா. ஸோ அதுக்கப்புறம் போக போக எப்படினாலும் நடக்குது, என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது, எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. ஓகே, எதனா உங்களுக்கு டவுட்ஸு இல்லை எதனா சஜஷன் எதனா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க. ஓகே, பாய். லவ் யூ காய்ஸ்.